வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. காட்டடி அடிச்சிட்டு இருக்குங்க ஈரான். சும்மா மரண அடி வாங்கிட்டு இருக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும். எங்க இருந்து ஆயுதம் வருதுன்னு குழம்பி போயிருக்கு அமெரிக்கா. பென்டகன்ல அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்திலிருந்து எச்சரிக்கை. அவ்வளவுதான் கையிருப்பே, மொத்தமா ஆயுதத்தை காலி பண்ணிடாத சாமி அப்படின்னு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வடகொரிய அதிபர் வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. இந்தியா ஈரான் கப்பலை காட்டி கொடுத்தது, ஒரு நாய் வேலை பார்த்திருக்கிறது என்று இலங்கை குற்றம் சாட்டி இருக்கு. என்னங்க நடந்துட்டு இருக்கு? மூன்றாவது உலக போர் அளவுக்கான பரபரப்பா போயிட்டு இருக்கிறது தான் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணித்த போர். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனா அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தாண்டி உளவு பார்த்து ஈரானினுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனியை படுகொலை செய்தார்கள். இது பதற்றத்தை, மிகப்பெரிய போரை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மதம் கொண்ட யானை காட்டுக்குள்ள அலைஞ்சா எப்படி எல்லாத்தையும் ஒட்டச்சு எரியுமோ அது மாதிரி ஈரான் மொத்தமா அமெரிக்க ராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ போட்டு நொறுக்கி எடுத்துருச்சு. ராணுவ தளங்களை அனுமதித்த நாடுகள் பயத்துல இருக்கு, போட்டு மிரட்டி எடுத்துருச்சு. இவர் ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னா, இவங்கெல்லாம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு. ஈரானு கொடுத்த பதிலடியில மறந்து போயிருக்காரு ட்ரம்ப். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, ஈரான் போர் முடிஞ்சிரும்னு அமெரிக்க அதிபர் அறிவிச்சாரு. அதுக்கு அடுத்த 2வது நாள்ல ஈரான் அடிச்ச அட்டி தாங்க முடியாம ஒரு மாசம் இந்த போர் போகும் அப்படின்னு அறிவிச்சாரு. நாங்க அணு ஆயுத ஒப்பந்தம் நடத்துறதுக்கு கையெழுத்து போட வைக்க நிர்பந்திக்கிறதா அது பண்ணோம். அணு ஆயுதம் இருக்கு, அது எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல், எனவேதான் நாங்கள் போர் தொடுத்தோம் அமெரிக்கா சொல்லுது. இஸ்ரேல் என்ன சொல்லுது? நாங்க ஈரான் அழிக்காம விட மாட்டோம்னு நேரா வெடிகுண்டை தூக்கிட்டு போய் ஜெருசலேத்துல போட்டு விட்டாங்க. அவங்களுடைய புனித மண்ணாக கருதப்படக்கூடிய, இயேசு பிறந்த மண்ணாக கருதக்கூடிய ஜெருசலேத்துல போட்டாச்சு. அங்க அடிச்சு பல பேர் செத்து போனோடனே இஸ்ரேலுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒரு முக்கியமான சிலை ஒண்ணு இருக்கு, அது இந்த சாத்தான்கள் சிலை என்று சொல்லப்படுது. அதுல போடு ஒரு குண்டு. இப்படி அவன் எதெல்லாம் முக்கியம் நினைக்கிறாங்க பூரா டொப்புன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுல அமெரிக்கா மிரண்டு போயிருக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறாரு? நான் எங்கங்க போருக்கு வந்தேன், இந்த இஸ்ரேல் தாங்க போர் செய்யணும்னு சொல்லிச்சு, அதனால நானும் வந்துட்டேன் அப்படின்னு பம்முதுங்க அமெரிக்கா. ரொம்ப கேவலமா போச்சு ட்ரம்ப்பை பார்த்த உடனே. இவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா? அப்ராணி சப்ராணி வளர்ந்து வர நாடுகளை மிரட்டி பணிய வைக்கிறது பிடிக்கும். எகிரி ஒருத்தன் அடிச்சானா அப்படியே சங்கிய மாதிரிதான், துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடுவான். அடி வாங்குற வரையும் சங்கிய எகிரி பாய்வான். திரும்ப 4 அடி கொடுத்தா ஓடுறான்ல, அதே தான் அமெரிக்காக்காரன். திரும்ப ஈரான் அடிக்காதுன்னு நினைச்சான், ஆனா ஈரான் போடுன்னு போட்டாங்க. அதுல போருக்கு முன்னாடி ஈரான் ட்ரிக்கா ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க. போர் விமானங்கள்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போர் விமானங்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு வேறொரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு, அந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டது போல பிளாக் பெயிண்ட்ல விமான படத்தை வரைஞ்சு வச்சுட்டாங்க. இது ரேடார்ல விமானம் நிக்கிற மாதிரியே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியுது. அதனால அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிருக்கான், பல குண்டுகளை படத்து மேல போட்டு வீணாக்கிருக்கான். அந்த போட்டோ பாருங்களேன், பாத்தீங்களா? அந்த படம் வரைஞ்சதுல ஒரு குண்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னத்த இதை வேற அமெரிக்காக்காரங்க வீடியோவா எடுத்து வேற வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல, இப்ப அமெரிக்கா பதற ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு பதற ஆரம்பிக்கிறாங்க? அமெரிக்காவினுடைய பென்டகன். அமெரிக்கால பென்டகன்றதான் ராணுவ தலைமையிடம். அவங்க அதுக்குள்ள ஒரு காக்கா கூட நுழைய முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இடம். அந்த ராணுவ தலைமையகத்துல இருந்து அங்க இருக்கிற ராணுவத்திற்கே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜெனரல் டான் கெயின் அவர் என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்புக்கு? இங்க பாரு சாமி, 10 நாள் தான் போர் செய்ய முடியும். நம்ம கிட்ட நிறைய ட்ரோன்ஸ் இல்ல, நிறைய ராக்கெட்ஸ் இல்ல, நம்ம கிட்ட ஆயுதங்கள் கம்மியாயிட்டே போகுது. அதனால நாம போரை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், போரை கைவிடணும், நம்ம கிட்ட தேவையான ஆயுதங்கள் இல்லை என்று அறிவுறுத்தி இருக்கிறார். இதை யார் எழுதுறா அப்படின்னா, தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற பத்திரிகை இதை முழுமையாக கட்டுரையாக வெளியிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்காவில ஆயுதம் பத்தாம போயிருந்திருக்கு. அது தெரியாம நம்ம அண்ணன் ட்ரம்ப் அடிச்சு விட்டுருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டு வெளுக்குது ஈரான். இதெல்லாம் ஒரு பக்கங்க. ட்ரம்ப் ஈரான் அடிச்சடியில மறந்துட்டாரு போல இருக்கு. நம்ம போர்ல தோக்கத்தான் போறோம், இதுதான் அமெரிக்காவுக்கு கடைசி காலகட்டம்னு பயந்துட்டாரே என்னமோ. எல்லா மத போதகர்களையும் வர வைத்து, கிறிஸ்தவ மத போதகர்கள் நிறைய அமைப்புகள் வச்சிருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன பிரிவு இருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள.
ஒரு மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகளினுடைய தலைவர்களை எல்லாம் வர வச்சு, அந்த சாமியார்களை, அதாவது ஃபாதர்ஸ் எல்லாம் வர வச்சு பூரா பிரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. கூட்டு பிரார்த்தனை. எதுக்குயா கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு ஈரான். பாருங்களே. We are honored to come before your presence today, lifting up the arms of our president. We pray for your continued blessing and favor to rest upon him. We pray for wisdom from heaven to flood his heart, his mind, and Lord, you will guide him in these challenging times that we're facing today. இதுக்கு இடையில ஈரான் போட்டு அடிக்குதே. மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர்ல நீ படுத்துரும், அவ்வளவுதான். இனிமேல்லாம் ஈரான் எந்திரிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை தாக்குனதா சொல்லப்படுது. அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும் இல்லையா, தகவல் கொடுக்கும் இல்லையா, அதை ஃபுல்லா அடிச்சு உடைச்சாச்சு. அந்த தகவலை ஷேர் பண்ணிக்கிற எல்லாத்தையும் உடைச்சாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா போர்க்களத்துல துணை ராணுவ அமைப்புகள் புகுந்து அடிச்சு விளையாடுது. எப்படியா இது சாத்தியம்? நாங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டோன்றோம், ஆனா எப்படி இறங்கி வந்து அடிக்கிறாங்க? இவங்களுக்கு ஆயுதம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா சைனா கிட்ட இருந்து ஆயுதம் வந்ததாக ஒரு பத்திரிகை எழுது. சைனா தான் இந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கு. இது இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் தேவைப்படும்னு ஈரான் ஆயுதங்களை வாங்கி சேமிச்சு வச்சிருக்கு. இந்த ஈரான் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இந்த சீனாவினுடைய பழைய வெர்ஷன்ல இருக்கு. பழைய காலத்துல செஞ்ச ஆயுதங்களுடைய வடிவத்துல இருக்கு. பழைய ஆயுதங்கள் கிடையாது, பழைய ஆயுதங்களின் வடிவத்துல இருக்கு. ஆனா நவீன ஆயுதம். அந்த ஆயுதங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு முழிச்சிட்டு இருக்கு உலக நாடுகள். அது குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேலு கதறிட்டு கிடக்கு. HQ-17AE, HQ-16 இந்த ரகத்தை சேர்ந்த ராக்கெட்டுகள், சின்ன சின்ன ட்ரோன்கள், அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி கூச்சு வச்சிருக்காங்க. இப்ப அதையெல்லாம் பயன்படுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஐ அப்படின்ற ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை இதை டீடைல்டா எழுதுறாங்க. ஏற்கனவே இவங்க போருக்கு முன்னாடியே போருக்கு தயாரான சூழ்நிலை தான் இருந்திருக்காங்க. இதுல கமேனி இறந்துதான் இது ஒரு பெரிய டிராபேக். ஒருவேளை கமேனி இறக்காம இருந்திருந்தா இந்த போர் இன்னும் ஒரு படி மேல போயிருக்கலாம். மேபி ஒருவேளை கமேனியே இல்ல, இவன் இருக்கக்கூடாதுன்ற நினப்புல கூட இப்ப அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கலாம். அது இன்னும் சீரியஸ் ஆனதுக்கு அவருடைய படுகொலை ஒரு காரணமா கூட இருக்கலாம். இந்த போர் வெறித்தனமா ஆகிறதுக்கு அவர் ஒரு காரணமா கூட இருக்கலாம். அவருடைய கொல்லப்பட்டு அவருடைய மரணம் ஒரு பெரிய காரணமா கூட இருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட் பத்திரிகை எவ்வளவு ராணுவங்களுக்கான ஆயுதங்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்கன்னு போடுறாங்க. இல்ல இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? சின்ன சின்ன ட்ரோன்ஸ் வழியா அவங்க அப்புறம் குண்டை தள்ளி விடுறாங்க. சின்ன சின்ன ட்ரோன்ஸ் வழியா அது மிஞ்சி போனா 5 லட்சத்துல இருந்து 15-20 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த ட்ரோனை தடுக்கிறது இருக்குல்ல, அது 25 கோடி. இப்ப அது அழிஞ்சிரும். ஒரு தடவை தடிச்சுன்னா அழிஞ்சிரும். வெடி வெடிக்கிற மாதிரி தான். இவன் வந்து 5 லட்சத்துக்கு ஒரு ட்ரோன் அனுப்புனா 5 கோடிக்கு ஒண்ணு வந்து இப்படி அமுக்குச்சுன்னா யாருக்கு நட்டம்? அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு தான் நட்டம். இவங்க சின்ன சின்ன வெடியா போட்டு அடிச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க இந்த உலக ரவுடியா நினைக்கிற பணக்கார நாடுகளை. ஈரானுக்கு சீனா, வடகொரியா, ரஷ்ய நாடுகள் வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இந்த போர்ல வெளிப்படையான ஆதரவை தெரிவிச்சதோடு இல்லாம நாங்க ஈரான் பக்கம் நிற்போம் சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கடுமையாக பேசி இருக்கிறாங்க. அதுல வடகொரியாவினுடைய அதிபர் கிங் ஜாங் உன், இந்த கிங் ஜாங் உன் என்ன பண்றாருன்னா கடுமையா தாக்குறாரு. யாரையா நீங்களா? மனுஷர்களே கிடையாதுயா. இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு. இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு, அது அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடுன்றாரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய அதிகாரத்திற்காக வெட்கமில்லாமல் முரட்டுத்தனமாக நாடுகளின் மீது போரை தொடுக்கிறார்கள் வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. இதுக்கு இடையில இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அமெரிக்கா எங்களை தொட்டு பார்க்கட்டும். இடையில அவர் வாய் விட்டார் ட்ரம்ப். அடுத்தெல்லாம் வடகொரியாவை போட்டுருவோன்ற மாதிரி. அமெரிக்கா எங்களை தொட்டு பார்க்கட்டும், வெள்ளை மாளிகை என் மகளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஆக்கிருவேன்னு மிரட்டி விட்டுருக்காரு. என்னவா, நீ எங்களை தொட்டு பாருடி, அன்னைக்கு உனக்கு தெரியும் வெள்ளை மாளிகை என் மகளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஆக்கி விட்டுருவேன், பார்த்துருந்துக்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு கிங் ஜாங் உன்னு. இது மட்டும் இல்லைங்க, எப்படா இவங்க வம்புழுப்பாங்கன்னா ஆயுத பரிசோதனை வர, முந்தா நாள் ஒரு அணு ஆயுத பரிசோதனை, எல்லாத்தையும் ரெடி பண்ணி தொடச்சு கடைச்சு தயாரா வச்சிருக்காரு. வரட்டும், ஏரியா பக்கம் ஒரு பேப்பர் வரட்டும், ஒரு காத்து வரட்டும், நீ தொலைஞ்ச அப்படின்னு ரெடியா களத்துல உட்கார்ந்து இருக்காரு வடகொரிய அதிபர். இது மட்டும் இல்லாம வடகொரிய அதிபர் இன்னொன்று விஷயத்தையும் சொன்னாரு. ஈரான் எங்கள்கிட்ட கேட்டா நாங்கள் படை உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சு விட்டாரு. ஆக மொத்தம் இந்த 3
கம்யூனிச நாடுகளும் ரெடியா இருக்கு ஈரானுக்கு உதவ. அதனால இன்னும் கொஞ்சம் பதற்றத்துல இருக்கு மிடில் ஈஸ்ட் ஏரியாக்கள்ல. இதுக்கு இடையில இந்தியா மீது கடுமையான குற்றச்சாட்டை இலங்கை வைத்திருக்கிறது. இந்தியாவுடைய பொழப்பு ஒரு நாய் பொழப்புங்க அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு நாய் செய்யற வேலைங்கன்னு இருக்கு. அப்படி என்னங்க இந்தியா செஞ்சுச்சு? ஈரான்ல இருந்து 130க்கும் மேற்பட்ட மாலுமிகள், கப்பற்படை வீரர்கள், மாலுமிகள், அவங்க இந்தியாவுக்கு ஒரு செமினாருக்கு, ஒரு பயிற்சிக்கு வர்றாங்க. எங்க? விசாகப்பட்டினத்துல, இங்க பக்கத்துல, தென் இந்தியால விசாகப்பட்டினத்துக்கு வந்து அவங்க அங்க சில பயிற்சிகள் எடுக்கிறாங்க, சில செமினார் அட்டன் பண்றாங்க. இங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மொத்தமா போறாங்க 130 பேருக்கு மேல. அவங்க ஒரு பெரிய கப்பல்ல வந்திருக்கிறாங்க அவங்க நாட்டுல இருந்து. இது இந்தியாவினுடைய கடல் எல்லையை தாண்டின உடனே அமெரிக்காவினுடைய அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கும்ல, அது வந்து அடிச்சிருச்சு. அடிச்சா 80க்கும் மேற்பட்டோர்கள் செத்துட்டாங்க. 30 பேரை இலங்கை காப்பாத்திருச்சு. கேள்விப்பட்ட உடனே இலங்கையினுடைய கடற்படை வந்து அவங்க எல்லைக்குள்ள கிடையாது, அது பொது எல்லையில தான் இருக்கு, உலக எல்லையில தான் இருக்கு. ஆனாலும் ஓடி வந்து 30க்கும் மேற்பட்டோரை காப்பாத்திருச்சு. 80 சில்லற உடல்களை மீட்டு இருக்கு, கொஞ்சம் பேரை காணோம். இது ஒரு பெரிய பதற்றத்தை உலக நாடுகளில் ஏற்படுத்தியிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில இருந்து போனவங்க அடிபட்டாங்க. மோடி ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம நாட்டுக்கு பயிற்சிக்கு வந்திருக்காங்க, நம்ம நாட்டுல பயிற்சி முடிச்சுட்டு போயிருக்காங்க, எதுவுமே இல்லாத நிராயுத பாணிகளாக அவங்க கப்பல்ல திரும்ப போறாங்க அவங்க நாட்டுக்கு. அவங்க இந்த போர்லே இல்ல, ஒரு பயிற்சி முடிச்சுட்டு போற ஒரு சின்ன படை, அவ்வளவுதான். அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கவங்களை போய் அடிச்சிருக்கிறாங்க. இது குறித்து எந்த கவலையும் வருத்தமும் மன்னிப்பும் கேட்கவில்லை, ஏன்னு கேட்டிருக்காரு. நியாயமான கேள்விதானே? இதத்தான் இலங்கை நாடாளுமன்றத்துல இலங்கையை சேர்ந்த அமைச்சர்கள் போட்டு பொழக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் கேடுகட்டத்தனங்க. அது எப்படிங்க உங்க கடல் எல்லை வரைக்கும் தாக்கவே இல்லை அமெரிக்கா? அப்ப இதை போட்டு கொடுத்தது யாரு? இந்தியா தான் போட்டு கொடுத்துச்சு. ஈரானுடைய மாலுமிகள் இத்தனை பேர் வர்றாங்கன்னு அமெரிக்காவுக்கு செய்தி கொடுத்தது இந்தியான்றாரு. இந்தியா தான் போட்டு கொடுத்துச்சு. இதன் மூலமாக இலங்கை மீது பழி வாங்க நினைக்கிறாரு இந்தியாவினுடைய பிரதமர். இந்தியா வந்து எங்களை பழி வாங்க நினைக்குது. எங்க கடல் எல்லைக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இது மிகப்பெரிய போரை எங்க உண்டாக்கும்? இலங்கைக்குள்ள உண்டாக்கும்ல. அவங்களே இப்பதான் பொருளாதாரத்துல இருந்து தேறி ஏதோ சோறு கிடைக்குது நம்புற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அங்க திரும்ப ஒரு பிரச்சனையை உண்டு பண்றீங்களே. இந்தியா செய்தது ஒரு நாய் வேலை, ஒரு நாய் செய்யற வேலை. இந்த நாய் வேலையை எந்த நாட்டுக்கும் எதிராகவும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு. பாருங்களேன். මේක මේ ලංකාවට දෙන්න ආපු පරිප්පුවක්. අපේ රටට දෙන්න ආපු පරිප්පුව. මේක කරලා තියෙන්නේ උනේ ඉන්දියාවේ යුද්ධාභ්‍යාසයක් 18 තමයි ඉන්දියාවට ආවේ. විශාඛපට්නම් වල තමයි මේ තිබ්බේ මේ යුද්ධාභ්‍යාසය. මේ ලෝකෙ ඔක්කොම ආවා. හැබැයි මේ කරපු බලු වැඩේ අපිව පටලන්න, අපේ රට පටලන්න කරපු බලු වැඩක් මේක. ඒ මිනිස්සු අනාථ, ඒ මිනිස්සු ඒ රට ආරාධනා කළා ඒ රටට ගෙන්නලා යුද්ධාභ්‍යාසයට. பாத்தீங்கல்ல இந்தியாவில என்ன சொல்றது? ஒரு வருத்தம் தெரிவிச்சா உலக நாடுகள் மன்னிக்கும். ரெண்டாவது, இது எங்களுக்கு தெரியாதுன்ற உண்மையா கூட இருக்கலாம், போட்டும் கொடுத்துருக்கலாம், நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ எதா இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பதில சொன்னா ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா இந்த 15 நாட்டோட சேர்ந்து இந்தியா மேல 4 குண்டை போடுவானுங்க, வாங்கிட்டு இவர் பத்திரமா இருப்பாரு, நம்ம தான் அடி வாங்கிட்டு சாகணும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தோழர்களே. இந்த கச்சரா கும்பலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு நம்ம தான் இழுபட்டு சாகுறோம். இந்தியா மானத்தை வாங்கி இந்தியாவை கேவலப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆகிறதா இந்த மோடி கும்பலுடைய பொழப்பா இருக்கு. எது எப்படியோ ஈரானுக்கு எதிராக நடந்த இந்த போர்ல ஈரான் கொலவெறியா இறங்கி அடிச்சிருக்கு. காட்டடி மாட்டடி வாங்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும்.